சிவாய எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் வந்து வாங்கிட்டு வந்தோங்க வீட்டுக்கு. நம்ம வாடகை வீட்டுக்கு வந்து ஒரு 4 மாதம் ஆக போதுங்க. மளிகை ஜாமான் இதோட 3வது தடவை வந்து நாங்கள் வாங்கிட்டுருக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேரேஜ் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஹோட்டல்லே 3 வேளையுமே சாப்பாடு வந்துடும். அப்போ நம்ம சொந்த வீட்டில் இருந்தப்போ அங்கே தான் கடையில் வந்து நம்ம வச்சுருந்தனால அங்கேயே சாப்பிட்ருவோம். அதனால் எந்த இதுக்கும் மளிகை ஜாமான் வாங்க மாட்டோம். அப்படி வேணுனாலுமே ஸ்டோர் ரூமில் வந்து மூட்டை மூட்டையாக நிறையா இருக்கும். அதோட ரேட்டு தெரியாது, ப்ரைஸ் தெரியாது. அம்மா வீட்டிலே வந்து அம்மா வந்து சிக்கனமாக தான் இருப்பாங்க. அப்போ வந்து ப்ரைஸ் தெரியும். ஆனால் இங்கே போனதுக்கப்புறம் எண்ணெயோ எந்த ஒரு மளிகை ஜாமானுமே அளவே ஏன்னா நிறையா இருக்கிறனால அளவே இல்லாமல் நிறையா யூஸ் பண்ணேன். ஆனால் ரொம்ப வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், அளவாக தான் பயன்படுத்தேன். இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு ஒரு சில காரணத்தினால வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் லிஸ்ட்டு மறுபடியும் தேவையான அளவு தாங்க வாங்குவோம். நாங்கள் 2 பேர்னால அவ்வளோவா ஜாமான் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன தேவை பொருளோ அதை வந்து தேவையானதை மட்டும் வாங்கிக்குவோம். ரொம்ப அனாவசியமாக எந்த பொருளையும் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் எறும்பு பிடிச்சி அது கீழே கொட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. வீட்டுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் ஊருக்கு போட்டிருந்தனால ஒரு மூட்டை அரை மூட்டை மாதிரி வந்து இருந்தனால அம்மா அது தந்தாங்க. அது அப்பப்போ தேவையான அளப்போ நாங்கள் கட்டப்பையில் வந்து போய் எடுத்துகிட்டு வந்தோம். அதை தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முக்கியமான பொருள் இந்த டீ தூள், காஃபி தூள், சர்க்கரை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மளிகை ஜாமான்லேயே முக்கியமானது அந்த தூள் ஐட்டம் தான். எங்களுக்கு அதிகமாக சாம்பார் தூள் வந்து அதிகமாக செலவாகும். மிளகாத்தூளும் அதிகமாகும். மல்லித்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், இதை 4மே பார்த்திங்கன்னா நான் அந்த தடவையாச்சும் வாங்கி அரைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த தடவையும் டவுனுக்கு போக முடியல. அதனால் சக்தி மசாலாலே 200 கிராம் பாக்கெட்லேயே வாங்கியாச்சு 4மே. அதை ஃபஸ்ட்டு எப்போதுமே டப்பாவில் இப்போதைக்கு இந்த வாரத்துக்கு தேவையான தூள் வந்து டப்பாக்களில் இருக்குது. சின்ன டப்பாங்களை நம்ம யூஸ் பண்ணுறதுல இந்த மீதி தேவையில்லாத 4மே இப்போ எடுத்து டப்பாவில் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப இதுக்குலாம் சில பேர் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால் நான் அது இப்படி பண்ணுறதே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொண்டைக்கடலை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு ஃபினாயிலு, இது துணி பவுட்ரு, சோப்பு, குளிக்கிற சோப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. அப்புறம் கோல்கேட் இதெல்லாம் எடுத்தாச்சுங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் அடுத்தோட வாங்குறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கரெக்டான டிப்ஸானு என்னென்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் அப்படி தான் நான் வாங்குவேன். எப்போ தடவை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தடவை பார்த்திங்கன்னா காஃபி தூளை கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுக்குவேன். அடுத்தோட பார்த்திங்கன்னா டீ தூளை கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரொம்ப அதிகமாக சில பொருட்கள் எல்லா பொருளுமே மாதம் அதிகமாக வாங்காதீங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணதை தவிர மீதி எல்லாமே நம்ம கவரில் போட்டு ஊற்றி மேலே வைப்போம். பட் அது எறும்பு பிடிச்சி போய் ஏதாச்சும் ஆகி வண்டு பிடிச்சி போய் கீழே தான் கொட்டுவோம். அந்த மாதிரி மேக்ஸிமம் வாங்காதீங்க. முதல்ல வாங்குகிற பொருட்களை சமைச்சு சாப்பிடுங்க. வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறதே. அந்த ஆரோக்கியமான பொருள் வந்து சமைக்காமல் இப்படி வேஸ்ட்டு பண்ணதை மட்டும் பண்ணாதீங்க. அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா விளக்குக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணிங்கிடுவேன். ஆனால் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து நான் மோஸ்ட்லி போடவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அங்கே சொந்த வீட்டில் இருக்கிறப்ப நான் நெருப்பு உண்டாக்கி மண்ணெண்ணெய் அங்கே இருக்கும். அதனால் அங்கே இது பண்ணி அந்த கட்டி சாம்பிராணி தூள் பண்ணி தான் போடுவேன். இங்கே வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாதனால இந்த சாம்பிராணி நான் வாங்கியிருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா நான் அந்த முழுசாக அந்த ஒரு சாம்பிராணியை ஃபுல்லாகவே எரிய விட மாட்டேன். ஒன்றை வந்து ஒரு நாளைக்கு அந்த பாதியை மட்டும்தான் எரிய விடுவேன். நீங்கள் கேட்கலாம் இதில் கஞ்சம் பண்ணி என்ன பண்ணுவேன்? கஞ்சத்துக்காக நான் இதை சொல்லலை. அதாவது ரொம்ப அந்த புகை வந்து வீட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சுப்போ நமக்கே ஒரு மாதிரி மூச்சடைக்கிற மாதிரி குழந்தை வேறு இருக்கனால அதனால் நான் அதை வந்து ஃபுல்லாகவே எரிய விட மாட்டேன். ஒரு நாளைக்கு அந்த பாதி, அடுத்த நாளைக்கு ஒரு சாம்பிராணி 2 நாளைக்கு வர மாதிரி தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப புகையை வர வைக்காதீங்க. அது நல்லது இல்லை. ஸ்மெல்னால கேன்சர் வரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்னையிலேருந்தே எனக்கு இந்த கம்பீர சாம்பிராணி பற்றவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வேறு வழி இல்லாமல் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை அது ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டு இருக்குங்க. பாப்பா சாப்பிட மாட்றாங்கனால அவங்களுக்கு வந்து இட்லிலாம் எல்லாருமே சட்னி இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் பாப்பாவுக்கு இன்னமும்